ஷேய் நந்தி அப்ரூவல் உள்ள கணக்குடா. எப்படி அப்ரூவல் உள்ள கணக்கு இன்ஜினியர்லேருந்து உள்ள எல்லாவனும் மாட்டி வருவான். பஞ்சாயத்து போர்டில் உள்ள கணக்கு, கையெழுத்து போடுற கணக்கு. தலைவர் தலைவர் வீல் சேரை பிடிச்சி ஆட்டி நங்கு நங்கு நங்குன்னு குத்துவான். இருப்பு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பேங்கில் இருப்பு எவ்வளோ இருக்குது, எங்கே வரி வருதா, உள்ளே அனுப்புதானா, அந்த இருப்புக்கு கணக்கை பூரா வாரியால் கழுவுனேன், செப்டாங்க துடைச்சேன், செப்டாங்க போய் நான் துடைச்சோம்னு கணக்கு எழுதுவான். பஞ்சாயத்து போர்டு அதான் அப்ரூவல் உள்ள கணக்கு. எப்படி அப்ரூவல் போட்டு வச்சுருக்கான்ல, சுற்றி சுற்றி அப்பை விட்ட இடம் வாத்தா விட்ட இடம் சுற்றி சுற்றி பஞ்சாயத்து போர்டில் பூரா கெட்டி நாசம் பண்ணி வச்சுருக்கான். பூமியை அப்படியே அதர விட்டு நாசம் பண்ணி வச்சு 2 கையாக தூக்கி ஆணும் பெண்ணும் ஓடுது. அப்ரூவல் உள்ள கணக்கு போடுதாரு. என்ன கணக்கு தெரிதாடா? லேண்ட் அடிக்கிறவன், புரோக்கர் ஓடுதவன், வாங்குறவன், போகிறவன் எல்லாம் அனைத்தும் உள்ள. இப்போ பஞ்சாயத்து போர்ட்டில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ள கூவ மாதிரி கிடக்கா. வீடு கட்டிருக்கியா, அடி கணக்கு போடுவார். இத்தனை அடியில் எவ்வளோ இருக்கா, ஏது இருக்கா, அது இவர் கடவுள் ஒன்று தான் எடுக்க முடியும். நீதி அரசர் வேறு யாராலும் எடுக்க முடியாது. புரியுதா? கோர்ட்டில் எல்லாமே கொடுக்கணும், பதிவு பண்ணணும், எல்லாம் செய்யணும், போகணும் வரணும். இத்தனை அதிகாரியும் எல்லாம் வெளியில் கிடக்கிறவெல்லாம் கூவ மாதிரி கணக்கு கொடுக்கணும். நீதிமன்ற கோர்ட்டில் போய் கணக்கு கொடுக்கணும். அப்ரூவல் கொடுத்துருக்கான்ல, இந்த ஆதார கார்டில் எவ்வளோ கொடுத்துருக்கேன், சிட்டியில் எவ்வளோ இருக்கான், கிராமத்தில் எவ்வளோ இருக்கான், நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்தானா இவன் சேட்டை பண்ணுவான். உள்ளே கொண்டு போய் வழக்கை ஏற்றி வழக்கறிஞர்களை வச்சு லாயரை வச்சு ஆடுவான். 2 கையை வச்சு ஆடி அப்படியே கூத்தாடிச்சு பூரா நீதிமன்ற கோர்ட்டு அது அவமதிப்பு. கரெக்டாக வந்துருச்சா கணக்கு? அதான் அப்ரூவல் உள்ள கணக்கு. இன்னும் இருக்குது. அப்ரூவல் போட்ட கணக்கு பூரா இப்போ எடுப்பார், தோண்டி விட்டுருவார். பிடிக்கல உள்ள இராணுவம் ஒவ்வொரு பஞ்சாயத்து போட்டுக்கும் 100 பேர் நிற்பான். முப்படை இராணுவ படை நிற்பான். கணக்கு கேட்குற கணக்கு கொடுக்குற கணக்கு அந்த இடம் பூரா கேட்பான். கோர்ட்டார்ட்ட கேட்பான். நீதிபதி ஜட்ஜி ஆணுமென்று கேட்ட உடனே இங்கே ஐயா நீதி அரசர் கணக்கு விட்டுருவார். விட்டாச்சில் தான் கணக்கு. அப்போ நீதிபதி ஜட்ஜி ஆணுமென்று கோர்ட்டார்ட்ட கேட்கல. அப்போ காவல்துறைக்கு தான் தெரியும் சந்து பொந்து எங்கெங்கே இருக்கான் அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் தெரியும். என்ன வண்டி மணல் அள்ளது, குளத்தில் அள்ளி தின்னது, வீடு டாக்டரை கட்டினது, எத்தனை அடியில் போட்டது, எந்த இடத்துல குளத்தை முங்கிச்சு, எந்த இடத்துல குளத்தில் தண்ணி போகிறது, எல்லாம் குளத்தை அமுக்கினது, பில்டிங்கு பூரா போட்ட கணக்கு இப்போ அந்த அப்ரூவல் உள்ள கணக்கு எடுக்கார். புரியுதா? புரிஞ்சு நடங்கடா. நாய் மாதிரி நக்கிட்டு அழையாடா. பருகு இருக்கிற இடம், படுக்குத இடம், ஆடை, விவசாயம், சாப்பாட்டுக்கு உணவு, அது கூடிய சீக்கிரமாக அடைச்சிருவார். எல்லா ரோடும் செக் போஸ்ட்டை போட்டு அப்படியே ஏந்திரம் லத்தி. புரியுதா? ஏந்திரம் லத்தி, மழை வெள்ளைப்பூடு, அடுத்த ஆப்பில் மிளகா பொடி எல்லாம் கையில் வச்சுருப்பான். ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு. கசைக்கு விடுறது கட்டுக்கோங்கடா. ஏன்னா இப்போ உள்ள கணக்கில் அடி முதுகில் அடிப்பான், அங்கே அடிப்பான். 2 வெதர் கொட்டையை ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போய் கவட்ட கம்பை வச்சு கசக்கி விட்ருவாங்க. ஆட்டு காயடிச்சு திங்கல ஆடு எல்லாம் கேட்டுக்கோப்பா, கோட்டாடு கேட்டுக்கோப்பா. ஏற்கனவே கணக்கு விட்டாச்சு, இப்போ ஒரு கணக்கு விடணும்ல. ஆடு வெதரை கசக்குவான். கசக்கி கறி முறுக்கா வரும், நல்லா சாப்பிட்ணும். சகனத்துக்கு வந்தாச்சு. இதாண்டா கணக்கு. சகனத்துக்கு பூனை வந்தாச்சு. அப்போ அந்த சகுனம் கரெக்டாக நடக்கும். 3/4 சத்தியம் போட்டாச்சு. கேட்டுக்கோப்பா, கோட்டாடு கேட்டுக்கோப்பா. அந்த கசக்கி விடுவாங்க. ரூம்பு, இந்த சின்ன ரூம்பு, இந்த மாதிரி ரூமுக்குள்ளே உள்ளே போட்டு இதை பூரா ஆடு மாடு கோழி பறவைகள் உள்ள அடையிற இடம். அப்போ இந்த அடையிற இடத்துல என்ன செய்வாங்க, சின்ன ரூம்பை போட்டு அப்படியே கசக்கி விட்ருவாங்க. அடி இராது, ஒன்றும் இராது. அப்படியே வேதனையில் போய் 2 கையை பூமியை பாழாக்குனால 2 கை உன் வெதரில் கொட்டையில் வச்சு அமுக்கி படுறா, தூங்குடா. அதான் கணக்கு. கடவுள் போட்ட கணக்கு, நீதி அரசர் போட்ட கணக்கு. பெண்ணுக்கு மழை வெள்ளப்பூடும், மிளகா வத்தலும் தேய்ச்சி விட்ரும். பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆணு. முப்படை வானரப்படை. புரியுதா? தேய்ச்சா பெண்ணு எப்படி சொரிஞ்சு கிடக்கும். அடுத்து தப்புச்சே சொல்லுவான். ஐயோ 10 நாளாக சொரிஞ்சேன், தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கடவுள் கொடுத்துட்டாரு, நீ தப்பு செய்யாமல் அமைதியாக போன்னு அடுத்த ஒன்றா காதில் போவோம். இப்போ அப்படி கிடையாது. சென்னை, மெட்ராஸ், மும்பையில் வரைக்கும் வீல் சேரில் காலை 2 காலை தூக்கி போட்டு ஏன்னா அப்ரூவல் போட்டு வாங்கி தானே விளையாட்டு நடக்கு. இந்த யூடியூப் சேனலில் காதில் இப்போ காதில் மைக்கை வச்சு உரிதான். பெண்ணு உரிதான், ஆண் உரிதான். மைக்கு இப்போ மைக்கு வாசிப்பு கிடையாது. இப்போ காதில் மைக்கை வச்சு உறிஞ்சி ஆணும் பெண்ணும் வாசித்து கொண்டே இருக்குது. புரியுதா? அரசியல்வாதி எப்பயுமே குழலை ஊதான், அந்த மைக்கை பிடிச்சி வாசிக்கான். இப்போ ஏற்கனவே பேண்ட் சட்டையை மாட்டிட்டாலே தான், வெள்ளை வெட்டிலாம் இப்போ தூக்கி போட்டான். இப்போ பேண்ட் சட்டையை மாட்டிட்டாலே தான் தமிழ்நாடு, டெல்லியிலேருந்து டெல்லி பூரா பார்த்து இப்போ தமிழ்நாடு பூரா பேண்ட் சட்டையை மாட்டுதான்.
பேண்டு உன் பேண்டை கலட்டி விட்டு பூரா அரசியல்வாதியை அப்படியே பின்னாடி தேய்ச்சி விட்டு அடிப்பான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. பூரா அதிகாரி நியமித்து பேப்பரை கண்ணில் காட்டி மலிக்கி விட்டுட்ட. இனிமேல் மழுக்க முடியாது. வெள்ளைப்பூடு மலை வெள்ளைப்பூடு மிளகா வத்த பொடி உனக்கு 2 புருவம் சொன்னாரா, அப்படியே தேய்க்க கண்ணை பூரா அப்படியே கண்ணை நீயா வெளியே விடாம பாரு. முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா கணக்கு.